பொதுவாக சாமி சித்தர்கள் எல்லாருமே மனிதர்களை விட்டு விலகியே இருக்காங்க. அவங்க இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குன்று மலை அப்படின்னு மனித இனம் இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அவங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன சுவாமி? மனிதனோட சுவாசம் இருக்குது, அது 3 அடி தூரத்துல ஒரு மனுஷன் நின்னானாவே, ஒரு நல்லவன் 3 அடி தூரத்துல நின்னான்னா, ஒரு கெட்டவன் 3 அடி தூரத்துல நின்னான்னா, இந்த கெட்டவனுடைய மூச்சு போய் நல்லவனை கெட்டவனை மாத்திடும். அவ்வளோ சக்தி உண்டு இந்த மூச்சுக்கு. இந்த மூச்சினுடைய இயக்கத்தில் தான் இந்த பூமியை சுத்திட்டு இருந்தது. அப்போ இந்த மனிதனுடைய மூச்சு படும்போது மகானுக்கு மனசு மாறி போயிடும். இப்ப விஸ்வாமித்திரர் இருந்தார். விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய மகான். வசிஷ்டர் அவருடைய இதை கலைக்கணுன்றதுக்காக சகுந்தலி அமைச்சார் இல்லையா? அவ்வளவு பெரிய மகானுக்கு சகுந்தலையில காத்து பட்டவன கணவன் மனைவியா வாழறதுக்கு ஆசை வந்துச்சு இல்ல? அப்போ அவ்வளவு பெரிய மகான மாறி போயிட்டார். ஏன்? அவர் தனித்து இருக்கிற வரைக்கும் அவருதான் இருந்தார். ஒரு பெண் அவரோட இணைஞ்சவொன்னு அவர் மனம் மாறி போயிடுச்சு. அப்போ இந்த சித்தர்கள் மக்களோட அவங்க உறவாடினாங்களோ அவங்க மனம் என்ன ஆகும்? மாறி போயிடும். சித்தர் என்ற பேரே இல்லாம போயிருக்கும். அதனால சித்தன் அப்படின்னா என்னன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, வைத்தியம் பண்றவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சித்தர்னா வைத்தியம் பண்றவங்க இல்ல, அறிவாளின்னு அர்த்தம். சித்தம்னா அறிவு. அதை ஆராய்ஞ்சு எது சரி எது தப்பு, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தேர்ந்தெடுத்து தனித்து நின்னவங்க அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. அவங்களுக்கு உடல் அழிவே கிடையாது, இல்லாதவங்க. அவங்க எந்த காலத்திலும் இருந்துகினே இருப்பாங்க. இந்த உலகத்தினுடைய செயல்ல அவங்களும் பங்கு பெறுறாங்க. ஆனா இந்த சராசரி மனிதனால அறிய முடியாது. ஏதோ நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்பாங்க, சாமி இந்த சமாதிக்கு போனேன் அந்த சமாதிக்கு போனேன், எனக்கு ஒரு காரியமும் நடக்கலையே. ஏன்னா சமாதியில் இருக்கிறோம் சாதாரண ஆள் கிடையாது. சமாதியில் இருக்கிறோம் உடலை மறந்து உயிரோட வாழ்ந்து ஆன்மாவோட கலந்தவன், ஆண்டவனோட கலந்தவன். அப்போ நீ அந்த பாதையில போடுவாங்க போனதான் உனக்கு அது செயல் இருக்கும். சாதாரணமா கோயிலுக்கு போற மாதிரி அங்க சமாதி போயிட்டு வந்தா நமக்கு எதனா காரியம் நடக்கணும்னா ஒரு காரியமும் நடக்காது. இது அறியாமை. அப்போ அப்படிப்பட்ட சித்தர்கள் அழிவற்றவர். அவங்க ஜனங்களோட நடமாட்டமே கிடையாது, உறவே கொள்றது இல்லை. நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா கொல்லிமலையில இப்போ இவ்வளோ நாகரிகம் முத்தி எல்லா வசதிகளும் வந்தப்ப கூட கொல்லிமலையில பெரிய பஸ் போக முடியாது, மினி பஸ் தான் போக முடியும். அதே நேரத்துல மலையில ஒரு பொருளை கூட நீ வாங்க முடியாது, எங்கேயும் போய் வெளியே திடீர்னு நினைச்சு. ஆனா மேலே ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது, பயர் சர்வீஸ் இருக்குது, கவர்மெண்ட் இயக்கமெல்லாம் இருக்குது. சட்டுன்னு வர முடியாது, போக முடியாது. அங்க பொண்ணு கொடுக்குறவங்களும் எப்படி, அந்த மலைக்குள்ள இருக்கிறவங்க பொண்ணையே அப்படியே கொடுத்துக்கிறாங்க. தொடர்பு வேற எங்கேயும் கொள்ள முடியல. இப்படிப்பட்ட இவ்வளவு நாகரிகமான காலத்திலேயே எப்படி இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்ன சித்தர்கள் அந்த மலையில இருந்தாங்க, அப்ப எப்படி இருந்திருக்கும்? இப்பவே ஒரு லைன் கிடையாது அந்த ரோட்ல. அப்போ அவங்களுக்கு அது தேவை கிடையாது. மனிதன்ல இருந்து விலகி வாழணும். அவன் மனம் அவனோட இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சாமியார் கொண்டை போட்டுக்கிறான், சாமியார் தாடி விட்டுக்கிறான். ஏன் விட்டுக்கணும்? இல்ல தாடி விட்டதால சாமிக்கு உனக்கு என்ன தொடர்பு கிடைக்குதா? கொண்டை போட்டதால சாமிக்கு உனக்கு தொடர்பு கிடையாது? ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனால் மற்றவனுடைய மனசை இப்ப நீ சேவிங் பண்ணின்னு மெனு இந்த பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இருக்கிற இது மாதிரி பண்ணி ரோட்ல போனா சும்மாங்கிற பொம்பளை உன் மேல ஆசைப்படுவான். ஆசைப்படும் போது அவனுடைய காந்த சக்தி உன் மனம் கெடுக்கும். இது கெடுக்க கூடாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? அலங்கோலமா இருக்கணும். யார் மனசும் உன் மேல பாயாத அளவுக்கு நீங்க அலங்கோலமா இருக்கணும். அலங்கோலமா இருந்தீங்கன்னா உங்க மனசு உங்ககிட்ட இருக்கும். அதனால சித்தர்கள்லாம் கொண்டை போட்டுக்கணும், தாடியை விட்டுக்கணும் இருந்தான். அந்த மாதிரி நிலையில இருந்தான். அதனால சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மனுஷனோட உறவு கொண்டா நம்ம மனம் கெட்டு போயிடும். மனிதனோட உறவு கொண்டாடாம தனித்து இருந்தோம்னா அம்மா நம்மளா இருக்கலாம், கடவுளோட இணைஞ்சு வாழலான்றதுக்காக
ஒதுங்கி வாழ்ந்தவங்க சித்தர்கள். ஆனா ஒதுங்கி வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. மக்கள் எடுத்துக்கலாம். ஆனா மக்கள் கிட்ட நேரடியாக வந்து அறிவுரை சொல்றது கிடையாது. எழுதி போட்டுட்டான், எடுத்துக்கலாம் போ. ஆனா ஞானிங்க அப்படி இல்லை. மக்களோட இருந்து மக்களுக்கு அறிவுரை சொல்லி மக்களுக்கு உபதேசங்கள் கொடுத்து மக்களையும் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் வழிபாட்டில் கொண்டு போன மகான்கள் கஷ்டப்பட்டாங்க. இதனால சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் வேற வித்தியாசம். சித்தர்கள் உடல் அழிஞ்சது கிடையாது, சித்தர்கள் ஆன்மா அழிஞ்சது கிடையாது, சித்தர்கள் இருக்கிறது கிடையாது உலகத்துல. ஆனா மறைவாவே வாழ்வாங்க, காற்றோட காற்றாவே கலந்து சித்தர்கள் வரும். மகான்களுக்கு உடல் விழுந்துடும், ஆன்மா மட்டும்தான் இறைவனோட சேரும். அவங்க இறைவனாவே இருந்துக்குன்னு உலக வரவங்க சித்தர்கள். சித்தர்கள் மற்றவங்கள இருந்து வேறுபட்டவங்க சித்தர்கள். அவங்களுடைய சிறப்பே வேற. அதனால தெய்வ வழிபாடு பக்தி வழிபாடு கிடையாது அவங்களால. மகான்கள் கிட்ட பக்தி வழிபாடு உண்டு. வள்ளலார் சொன்னாரு, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு அது பெரு தெய்வ வழிபாடுன்னாரு. அப்போ பெரு தெய்வ வழிபாடுன்னா எது? சிவம் மட்டும்தான் பெரு தெய்வ வழிபாடுன்னாரு. வேற மற்ற தெய்வம் எல்லாம் கிடையாதுதான் அப்படின்னா. அப்போ இந்த மனிதனை அவங்க உணர்ந்ததால இந்த மனுஷனுக்கு உண்மையை சொல்லணும். அப்ப உண்மையை சொல்லி இவங்களும் மாறணும், அறியாமையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தெய்வம் என்ன எது? இப்ப என்கிட்ட கூட நேற்று ஒருத்தர் கேட்டாரு, சாமி நான் வந்து குல தெய்வத்தை கும்பிடுறது இல்லை, அதனால என் பிள்ளைக்கு இவருக்கு என்ன ஆகுமான்னு கூட கேட்கல, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுமான்னு மனம் எங்க போதுவார் தான் மேல கூட இல்லை. இதனால தான் நான் சொன்னேன், பெத்தவனை விட்டுட்டான் பெத்ததை தேடி திரியிறான் இல்லையா? அதனால இந்த மனுஷனுடைய பாழா போன மனம் அப்படிப்பட்டது. இதை திருத்தத்துக்காக பல மகான்கள் பல கஷ்டப்பட்டாங்க. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொல்லிட்டு சாமி இதான் நடந்துருந்தது. சித்தர்கள் வந்து இறைநிலைக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்றீங்க, அவங்களுக்கு வந்து எதையும் கடந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க ஏன் வந்து ஒரு பெண்ணை பார்த்து பயப்படணும்? ஏன் வந்து ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கு? ஏன் உங்ககிட்ட வருவான்? உங்ககிட்ட வருவாங்க, அவனுக்கு என்ன புண்ணியம்? அவனை கெடுக்கிறதுக்கு தானே நீ முயற்சி பண்ணுவ. ஒன்னே இல்லை, நீயும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிற, நீ கொஞ்சம் நல்லா நிம்மதியா வாழற, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் வாசமா இருக்கிறான், உன்னை வாழ விடுறானா? மனுஷனுக்கு மனுஷன் எப்படிங்கிறான்னா, ஞானி வந்து உங்களோட ஒருவாடி என்ன அவனுக்கு லாபம்? அதனால ஏன் ஒருவாடணும்? அவன் நிலையில இருந்து ஏன் அவன் மாறணும்? உன் நிலையில நீ எப்படி வேணா இழிவா போயிடுவா, அவன் இழிவா போக மாட்டான். ஏன்னா உயர்ந்தவன், ஜாதியால உயர்ந்தவன் எவனுமே கிடையாது, நிலையால உயர்ந்தவன் மட்டும்தான் உண்டு. அவன் நிலையை உயர்த்திக்கணுவன். நம்ம உயர்த்தாது இங்க ஜாதி பத்தி பேசி தாழ்ந்தவன் உயர்ந்தவன் நடுப்பாதி அப்படிலாம் கண்டமட வாழ்ந்துங்கிறோம். ஆனா அவன் வந்து உங்களோட சேர்ந்தா ஒன்னே இல்லை. நம்ம இந்த பாத்திரம் முழுக்கிறாங்க இருள இல்லையா, உள்ள வர பயப்படுறாங்க, வெளியே நின்னுங்கிறாங்க 3 மணி வரைக்கும், 1 மணிலிருந்து சாப்பாடு போடுறோம், சாப்பிடல. காரணம் என்ன? இந்த மக்கள் அவனை தாழ்த்தவன், நீ உள்ள வரக்கூடாது வெளியே நிக்கணும் சொல்லி 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 அவன் மனசுல அப்படியே ஊறி போய் இப்ப யாரும் சொல்லாம அவனே நிக்கிறான் வெளியே இல்லையா? ஆனா நான் என்ன பண்ணேன், கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடு போட்டு 3 பேருக்கும் துணி கூப்பிட்டு அமிச்சேன். போட்டு ஜாக்கெட்டு வேஷ்டி டவல் எல்லாம் கொடுத்து அமிச்சேன். ஏன்? சமமா வாழ கத்துக்கடா. நீ கடவுள் ஆடினா கடவுள் சமமானவன், ஏற்றத்தாழ்வு இல்லாதவன். உன் மனசை சீர்படுத்தணும்னா கடவுள் வழிபாட்டுல போ, அப்பதான் உன் மனம் சீர்படும். ஏற்றத்தாழ்வு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நீ கடவுளை நெருங்கவே முடியாது, எவனாலே முடியாது, சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம். அதனால மனசை சமப்படுத்து. எல்லாரும் ஒரு உயிர் தான் நினைக்க கத்துக்கும். இதைத்தானே வள்ளலார் சொன்னார், ஜீவகாருண்யம் இல்லையா? அப்ப ஏன் சொன்னாரு அவர்? பைத்தியமா? மனுஷன் பக்குவப்படணும்னா கடிக்கிறது, குத்துறது, இடிக்கிறது சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் அதுதான் இவங்க உடம்புல ரத்தமா மாறுது. எது ரத்தமா இருக்குதோ அதுதான் குணங்களா மாறுது இல்லையா? அந்த குணத்தை சீர்படுத்தணும்னா நீ சாந்தமான பொருள்களை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமா இருப்ப. இப்ப கூட நம்ம சிஷியம் ஒருத்தங்கிறோம், 3 கிலோ ஆடு இங்க சாப்பிட்டா தெரிஞ்சு போகுதுன்னு வெளியூர்ல போய் ஆந்திரா பக்கம் அறுத்து சாப்பிட்டு வந்து உபதேசம் கொடுத்துக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இது பெரும் பாவம். இது அதை விட கம்மன்னு இருக்கலாம். ஏன்னா புகழ தேடி மனிதன் தெய்வீகத்துல போறான். தெய்வீகத்துல போகும்போது புகழ நீ இழந்துடணும், அப்பதான் தெய்வம் உனக்கு சாத்தியமாகும். இதெல்லாம் அறியாமையில பண்ணினுங்கிற தவறுகள் சாமி. சித்தர்கள் மனிதனோட உறவாடக்கூடிய அவசியமே இல்லை. ஆனா மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனை எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். இந்த மனுஷனுக்கு அது புரியல, புரியாதால அவன் மறைச்சிட்டான்னு சொல்லிக்கிறான். என்கிட்ட ஒரு பையன் வந்தான், தந்தி பேப்பர் 3 ரூபாய்,
அதையே துண்டு கொடுத்து வாங்கி படிக்க மாட்டான். ஓசியில கடையில வாங்கி போடுறாங்களா, அங்க வந்து ஒரு எழுத்து விடாத படிச்சுட்டு போவான் இல்லையா? அவன் சொல்றான் ஒரு நாள் எங்கடா எல்லாம் மறைச்சுட்டாங்க, ஏடா பேப்பரே நீ துண்டு கொடுத்து வாங்கி போடல, எப்படா எத்தனை தேடின நீ வாங்கி போட்டு உட்காந்து. அந்த மாதிரி புகழுக்கு பேசுற மனுஷன் உண்மைக்கு பேசுறது இல்லை. உண்மைக்கு பேசணும். தெய்வீகத்துல போனீங்கன்னா சத்திய நிலையில போகணும். ஏமாத்துல முள்ள மாதிரி தானோ மொட்டு தானோ இதெல்லாம் தெய்வீகத்துல காட்டக்கூடாது. வாழ்க்கையில எப்படியாவது வாழ்ந்துட்டு போகும். அதனால அந்த மகான்கள் என்ன பண்ணா, இப்படிப்பட்டவங்க கூட கூடி வாழக்கூடாதுன்னு ஒதுங்கி வாழணும். இதான் சாமி சித்தர்களுடைய வழிபாடு. யோகிகள் சாமி சரி யோகத்தால் வந்து முக்தி அடைகிறாங்க. சரி, இப்படி அடையிறதுனால உலக மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? இப்போ நீங்க வந்து ஒரு யோகி, நீங்க வந்து முக்தி அடைய போறீங்க முடிவில். இப்போ இல்லை, சரி யோகின்ட்டு நான் நினச்சிக்கணும் உடனே போய் கடவுள் கூட உட்காந்துக்க முடியாது. சரி, இது கற்பனை ஆயிடும். ஆமா, நிஜத்துல கடவுள் உனக்கு அழைப்பு கொடுக்கணும். அப்போதான் உனக்கு முக்தி மோட்சம்லாம். கடவுள் அழைப்பு வராத வரைக்கும் உன் வயசாகி நீ உடல் தளர்ந்து போய் உடலை விட்டு உயிர் போனா அது முக்தி இல்லை. கடவுள் அழைப்பு வரும். உண்மையான யோகியா இருந்தீங்கன்னா கடவுள் அழைப்பு வரும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். ஆனா நீ ஒரு யோகி, நீ கடவுளை அடையணும், அதுக்கெல்லாம் வழி தெரிஞ்சு போச்சு உனக்கு. ஆனா நீ சும்மா இருப்பியா? நீ என்ன பண்ணுவ? இந்த உலகத்தில் இருக்கிற உன்னால முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு அவனை நல்வழிப்படுத்துவ. ஏன்? நீ நல்லவன் ஆனதால மற்றவன் நல்லவன் ஆகணும்னு ஆசைப்படுற. அப்போ உன்னால பல ஆயிரம் பேர் பயன்படுறான்னு, அது போதாதா? உன்னால உலகத்துக்கு தீமை கிடையாது, அது போதாதா? தீமை கிடையாது. அப்போ இதெல்லாம் தானே யோகியினுடைய வேலை. இதுக்காக அவன் போறான், போறதும் போறான், போற வழியில எதையோ 4 இறைச்சிட்டும் போறான், 4 பேர் பொறிக்க. ஆனா கெட்டவன் போனான்னா நான் போற வழியில இருக்கிறத பொறிக்கின்னு போடுவான். நல்லவன் போனான்னா இருக்கிறத இறைச்சிட்டு போயிடுவான். இதான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் சாமி. ராஜயோகத்துல வலது நாசியில் சுவாசிக்கும் சூரிய கலையும் இடது நாசியில் சுவாசிக்கும் சந்திர கலையும் இயற்கையாக வந்து மாறி வருகிறது. சரி, இது மாதத்துல எத்தனை முறை வந்து இந்த மாதிரி மாறுது? சூரிய கலையின் போது மனம் எதை நினைக்கின்றது? சந்திர கலையின் போது மனம் வந்து எதை நினைக்கிறது சார்? சூரியக்கலை சந்திரக்கலை மாசத்துல மாறுறதில்லை. ஒரு மாசத்துல மாறுச்சுன்னா சூரியக்கலை ஓடுச்சுன்னா உடம்பு வந்து கொளுத்தி எடுத்த மாதிரி இருக்கும். சரி, ஒரு சந்திரக்கலை ஓடுச்சுன்னு வச்சுக்கோ, குளத்துல வந்து செத்து போயிட்டா எப்படி உப்பி போயிருக்கும், அது மாதிரி இருக்கும் உடல். அதனால 65 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சூரியக்கலையும் சந்திரக்கலையும் இயற்கையாகவே மாறுது மனுஷனுக்கு. மாறும்போது தான் சூரியக்கலை ஏற்றின சூட்டை உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கின்னு சந்திரக்கலை அதை மிதப்படுத்துது, பேலன்ஸ் பண்ணுது. சூரியனுடைய வெளியே சூரியனுடைய ஒளி வந்து நேரடியாக அந்த பூமிக்கு பட்டுதுன்னா பூமி சுக்கு நூறாக வெடிச்சு போயிடும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், பகலில் பார்க்குறோம் சந்திரனே இல்லை, ராத்திரியில் மட்டும்தான் சந்திரன் வருது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, சந்திரன் எப்பவுமே இருந்துக்கினே இருக்குது. சூரியனுடைய ஒளியால் சந்திரன் தெரியல, நட்சத்திரம் எப்பவுமே இருந்துக்கின்னு இருக்குது. சூரியனுடைய ஒளியால் பகலில் நட்சத்திரம் தெரியல, ஆனால் அதெல்லாம் எப்பவுமே இருந்துக்கின்னு இருக்குது. அதே மாதிரி அந்த சூரியன் கொடுக்குற வெப்பத்தை இந்த பூமி எவ்வளோ தேவையோ சந்திரன் மிதைப்படுத்தி கொடுக்குது. அதில் தான் நம்ம வாழறோம். இல்லைன்னா இங்கே ஒரு புல் பூச்சி கூட இருக்காது, எல்லாம் காஞ்சி கருவடாக போயிடும். பூமியே வெடிச்சிடும் அந்த வெப்பத்தில். அதை வந்து காப்பாற்றக்கூடியது சந்திரன். அந்த சந்திரனுக்கு பேர் தான் இந்து மதம்னு வச்சிருக்கு. இந்த மிதைப்பற்றி உயிரினங்கள் வாழறதுக்கு வழி செய்கிற சந்திரனுக்கு பேர் இந்து. அதனால இந்த சுகமாக நம்ம அனுபவிக்கிறதால நம்ம மதத்தை இந்து மதம்னு மாற்றினாங்களே தவிர தனி ஒரு மனிதனுக்கு உரிமை கிடையாது இந்துன்றது. உலகம் ஃபுல்லாக இந்து. இப்போ மதங்கள் வேறு வேறு இருக்கலாம். இப்போ நமக்கு ஓடுற மூச்சு சூரியக்கலை சந்திரக்கலை. சரி, இது இந்துக்களுக்கு மட்டும் சூரியக்கலை சந்திரக்கலை, வேற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேற கலையா வரும்? உலகம் ஃபுல்லாக ஒரு கலை தான், சூரியக்கலை சந்திரக்கலை தான். அந்த 2 மூச்சு இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு பொருளும் இருக்காது. மதங்கள் வேற வேறுனு மனசு தேடிக்கிச்சே தவிர மூச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒன்று தான். கடவுளுடைய படைப்பு உலகத்தில் உள்ள மனிதனுடைய அமைப்பு ஒரே அமைப்பு தான், நிறங்கள் தான் வேறுபட்டிருக்கும். அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை, ஒரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி ஆக்கி விட்டுருக்கலாம்.
ஒரே மாதிரி உலகத்தில் எங்கெங்க மனிதங்கிறானோ அத்தனை மனிதனும் ஒரே வடிவம் தான், ஆண பெண்ணு, ஒரே மூச்சு தான் ரெண்டு. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும். அதனால் இந்த மூச்சு மிதைப்படுத்துறதால சந்திரகுலம், சந்திரகுலம்னா இந்து மதம் அப்படின்னு வச்சாங்க சாமி. இது எப்பவுமே மாறி 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 ஓடிக்கினுக்கிறதால நம்ம உடல் மிதமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சூரியகலை அதிகமாக ஓடும்போது மனிதனுக்கு சோம்பல் ஏற்படும். சந்திரகலை மனிதனுக்கு அதிகமாக ஓடும்போது ஆசைகள் உருவாகும். இதெல்லாம் விஞ்ஞானம். விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞானத்துடைய தொடர்ச்சி தான் விஞ்ஞானம். ஏன்னா மெஞ்ஞானம்ன்றது ஒரு முழுமையானது, விஞ்ஞானம்ன்றது ஒரு குறையானது. இப்போ தான் ஆராய்ச்சின்னு இருக்கிறோம், இன்னும் முடிவடையில். இப்போ முதல்ல விஞ்ஞானம் சொல்லிச்சு சூரியன் ஒன்று தான் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் சித்தர்கள் சொல்கிறான் 1000 சூரியன் இருக்குதுறான்றான். ஆனால் அதை யாரும் ஒத்துக்கல. அப்போ ஏன்னா இவன் போட்டோ எடுத்து எழுதியெல்லாம் வைக்கிறது கிடையாது, இருக்கிறத பார்த்துட்டோன்னு சொல்லிட்டான். விஞ்ஞானம் தேடிக்கின்னுக்குது. இப்போ என்ன சொல்கிறான், ஒரு சூரியன் தான் சொன்னவன் போய் இப்போ 7 சூரியன் இருக்குதுன்றான். இது விஞ்ஞானம் சொல்லுது. அப்போது விஞ்ஞானம்ன்றது ஒரு கையளவு, மெஞ்ஞானம்ன்றது கடலளவு, முழுமை பெற்றது அது. இது இன்னும் இப்போ தான் ஆராய்ச்சி குழந்தை மாதிரி இது விஞ்ஞானம். அதனால் இதையும் அதை ஒப்பிடக்கூடாது. ஆனால் இந்த மூச்சினுடைய செயல்பாடுகள் என்னன்னா, அதிகமான சூரியகலை மூச்சு ஓடிச்சுன்னா உனக்கு சோர்வு வரும், தூங்கலாமான்ற எண்ணம் வரும். அதிகமான சந்திரகலை ஓடிச்சுன்னா இத்த வாங்கலாமா அத்த வாங்கலாமா, இப்படி சம்பாதிக்கலாமா, அப்படி ஆசைகள் உருவாகும். இதுதான் சாமி வித்தியாசம். இந்த சூரியகலையும் சந்திரகலையும் நடக்கும்போது நாம செய்ய வேண்டியது என்ன சார்? நீ அதை ஒன்றுமே செய்ய முடியாது சாமி. நீ என்ன செய்ய முடியும்? ஒரு யோகி செய்ய முடியும், ஒரு சராசரி மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் சூரியகலை இருக்குது சந்திரகலை இருக்குது அப்படின்லாம் இப்போ பேசுகிறோம். சராசரி மனுஷன் இதை பற்றி பேசுவானா? உடலை பற்றி தான் பேசினப்பான். என் உடம்பு பிடிக்குது, என் உடம்பு பிடிக்குது, நான் இத்தை பண்ணுவேன் அத்தை பண்ணுவேன், இப்படி தான் பேசினப்பான். ஏன்னா அவன் கண்டது உடல், அவன் காணாதது உயிர். உயிரை கண்டவனுக்கு தான் அதனுடைய நிலைகள் என்னான்னு தெரியும், உயிரை காணாதவனுக்கு அது தெரியாது. அப்போது ஒரு சராசரி மனுஷன் அதை பற்றி அவன் யோசிக்க போகிறதே கிடையாது, அதனால் அவன் எதுவும் பண்ண போகிறதில்லை. ஆனால் ஒரு யோகி என்ன பண்ணுவான், சந்திரகலையிலே ஓடுது அவனுக்கு குளிர்ச்சி ஆகுது உடல் அப்படின்னா அவனே மாற்றுவான் சூரியகலைக்கு. சூரியகலைக்கு மாற்றி அந்த கோல்டை ஈட்டாக்குவான். சரி, சூரியகலையிலே ஓடி உடல் ரொம்ப உஷ்ணமாகுது, மோஷன் கூட போக முடியல அப்படின்னா உடனே சந்திரகலையை மாற்றுவான். அது யோகிக்கு சாத்தியம், ஆனால் சராசரி மனுஷனுக்கு சாத்தியம் இல்லது. ஒன்றும் பண்ண முடியாது. மூச்சு போதா இல்லையான்னு நீ யோசித்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எங்க அது மேலே போய் மாற்றுவாத்த? அவனுக்கு இந்த உடலை மறந்துவிட்டு அவனுக்கு இருக்கிறதெல்லாம் உயிர் மேலே நினைப்பு, அதனால் அவனால் முடியும். ஒருத்தரால் முடிஞ்சது என்னால் முடியும்லாம் சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணலாம், ஆனால் முடியும்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பணக்காரங்கிறான், அவன் பணக்காரன் ஆயிட்டான், நான் கூட ஆயிடுவேன்னு வாயில் பேசுகிறேமே தவிர ஆனால் ஆக முடியாது. ஆகத்துக்கு முயற்சி பண்ணலாம். அது மாதிரி யோகியினுடைய நிலையும் சராசரி மனுஷனையும் ஒப்பிடவே கூடாது. சாமி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அடாடா, இன்னைக்கு எங்கே இருந்திருப்பேன்னா, இன்னைக்கு பங்குனி உத்திரம் சாமி. நான் எங்க குலதெய்வ சாமி கோயிலில் இருந்திருப்பேன். சரி, சுடலமாட சாமி கோயில் இருந்திருப்பேன். ஓ, அங்கே வர ஒரு சாமிக்கு தான் சாமி கிடா வெட்டிக்கிட்டு கோழி வெட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். என்னப்பா நீங்கள் சாம்பார் சோறு ரசம் சோறு துண்ணுக்கிற நீ போய் ரெண்டு நல்ல வடை கடாவாக வெட்டி ஆடி தூண்டுறதை விட்டு போட்டு அப்போ தானேப்பா குலதெய்வ சாமிக்கு கொண்டாடும். இங்கே வந்துட்டு இப்போ குலதெய்வ சாமி உன் மேலே பகைய மாறிடுமே. அது அந்த தெளிவு கொடுத்தா நீங்கள் தான் சாமி. அதனால தான் இங்கே வந்து ஏன் இப்படி இருக்கிறீங்க? சாமின்றது படைச்சதுயா, அது ஒரு பீடி நெருப்பு பட்டா நம்ம உடம்பு துடிக்குது, உன் வாய் ருசிக்கு எங்கன்னா மரப்பா அறுத்து துண்ணுட்டு போ. சாமி பேரை வச்சுக்கிட்டு வெட்டி துண்ணுன்னு அது என்னையா நியாயம்? எந்த சாமியா கேட்டது? கேட்கறது சாமியா கேட்கும், பேய் தான்யா கேட்கும். ஒரு உயிரை பேய் தான் கேட்கும், சாமி கேட்காது. ஏன்னா படைச்சது சாமி, அது தன்னை அழிக்க நினைக்காது. இந்த மாதிரி உங்க வாய் ருச்சிக்கு வெட்டி தூணுக்கிட்டு சாமி மேல கருப்பு சாமி சொல்லிச்சு, பெரிய சாமி சொல்லிச்சு, வெள்ளை சாமி சொல்லிச்சுன்னு சொல்லிச்சுங்கிறீங்க. சாமி அதுல இருந்து நீங்க வெளியில கொண்டு வந்துட்டீங்க. வெளியில வந்தியோ வரலையோ
இன்னைக்கு தான் நீ பிறந்த. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த உபதேசம் யார் முதல்ல வாங்குறாங்களோ ஃபர்ஸ்ட் உபதேசம், அவனுடைய உயிரை பத்தி அன்னைக்கு தான் அவன் நினைக்கிறான். அன்னைக்கு தான் அவனுக்கு பிறந்த நாள். இது வரைக்கும் பிறந்ததெல்லாம் உடல்ல நம்பிக்கை, அதெல்லாம் பிறந்த நாள், அது போறது. ஆனா போகாத உயிரை உபதேசம் வாங்கினது இன்னைக்கு தான். உண்மையான பிறந்த நாளே இன்னைக்கு உனக்கு தான். போ, என்னென்ன செய்தி அந்த ஜனத்துக்கு செய்து போ. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி ஒரு கேள்வி சாமி. சொல்லு. பிட்டுக்கு மனுஷன் வந்து சிவபெருமான் வந்து பெரம்படி வாங்கினார்ல சாமி. ஆமா. அந்த அடி வந்து எல்லா மக்கள் மேலுமே விழுந்துருச்சு. ஆமா. அதுல என்ன சாமி தோணுது? அவரு தான் நம்ம தான் அவருங்கிறது உணர்ந்துக்கலாமா? இப்போ இந்த மாட்டு மேல சிவபெருமானை எது மேல, எந்த வாகனத்து மேல எத்துன்னு வர்றாங்க? மாட்டு மேல சாமி. ஏன் மாட்டு மேல எத்தணும்? ஆட்டு மேல எத்தணும் வந்தா என்ன? ஏன்பா மாட்டு மேல எத்தணும் வர்றாங்க? தெரியல சாமி. மாடுன்னா நீ தான். சரி சாமி. உன் உயிர் தான் சிவம். சரி. அந்த சிவத்தை தூக்கி தான் சுத்தின்னுக்குற. அத்தாச்சா உனக்கு அடிப்படும். அதுதான் பெட்டுக்கு மனசு வந்தது. போ. சரி சரி. அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி. சாமி இந்த இப்போ நம்ம ஞானப்பாதையில் வந்திருக்கோம் சாமி. ஞானப்பாதையில் வந்திருக்கோம். இப்போ நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடலை வந்து தானமாக கொடுத்துடலாமா? எப்படி கொடுப்ப? நம்ம உடலை வந்து மருத்துவ கல்லூரிக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாரும் கொடுக்க முடியுமா? எப்போ கொடுப்ப? இப்போ நீ செத்து போகணும் இந்த வயசுல. சாவியா? தானமாக கொடுத்தீங்கன்னா உதவும். சரி. இப்போ என் வயசுல தானமாக கொடுத்தா என்ன உதவுமா? எல்லாம் ஆடி போய்க்குது. சொல்ல, இந்த வயசுல நீ தற்கொலை பண்ணிக்கணும் சொல்லிட்டு எழுதி வச்சுடு. என் உடல் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், எல்லாம் கண் எடுத்துங்க, காது எடுத்துங்க, நரம்பு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டியா? போகும்போது தானம் குத்தினா என் புண்ணியம். இருக்கும்போது குடியா தானத்தை. அதை கொடுக்க மனம் வரல, தள்ளாடி போற மாதிரி என் கண்ணே தெரியாது கண் தானம் பண்ணங்கன்னுவான். கண் தெரியாது தானத்தை இன்னொருத்தன் கண் வைக்க முடியுமா? நல்லா இருக்கும்போது கொடுத்துடு, கண்ணை படுற மாதிரி கொடு. சும்மானா இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னை தேடு போ, ஊர்ல இருந்து தேடாத. சரி சாமி. இந்த அப்புறம் நம்ம வீட்டுல ஆடு கோழி வளர்க்குறோம் சாமி. வளர்த்தா வந்து அது கசாப்புக்கு தான், துட்டுக்கு தானே வித்துங்கிற. அதான் சாமி, அது பாவமா சாமி? பின்ன பெரும்பாவம் இல்லை அது. உன் குழந்தை குட்டிக்கெல்லாம் வராது அது. சரி. ஏன் ஒரு உயிரை கொண்டுக்குனுக்குறியா? அது துடிக்கும் போது உன் குழந்தை குட்டிக்கு தானே அந்த பாவம். வம்சத்துக்கே வரும். போ. சரி சரி. ரொம்ப நன்றி சாமி. ஓ, எச்சில் படாம எப்படி சாமி கும்பிடுறது? சிவவாக்கியர் ரொம்ப அழகா இருக்காரு. அவர் சொன்னாரு எல்லாத்துலயும் எச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓதுற மந்திரத்துல இருந்து உள்ள இருக்க இது வரைக்கும் எச்சில்னு சொல்லிட்டாரு. சரி. எச்சில் படாம எப்படி சாமி? இது ஒண்ணுதான் யோசிச்சு பாத்தியா நீ? இல்ல நிறைய சொல்லியிருக்காரு சாமி. ஆமா. ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாமே. எச்சில் படாத மந்திரம் இல்ல, தீட்டு படாத மந்திரமே இல்ல. அதுவும் சொல்லிட்டாரு. மந்திரம் சொல்லிட்டு அது அம்மா 10 மாசம் தீட்டு தான் மந்திரம் சொல்லிங்குது. அப்போ தொட்டா தீட்டு, வந்தா தூட்டு, போனா தீட்டு எல்லாம் கிடையாதுங்க உலகத்தில். அப்போ எச்சில்னா எது? எச்சில் குடிக்கிற தண்ணியில இருந்து ஓதுற மந்திரத்துல எல்லாத்தையும் எல்லாம் எச்சில், எல்லாமே எச்சில். ஆனா இதெல்லாம் எச்சிலே கிடையாது. எச்சில்னா என்னது? அதான்பா, இதெல்லாம் எச்சிலே கிடையாதுப்பா. உண்மையான அதனால தான் பட்டினத்தார் கேட்டார், எச்சில் எச்சில் என்று பேசுறீ, எச்சில் எங்க இருக்குதுன்னு தெரியுமாடான்னு கேட்டார். எச்சில்ன்றது விந்து. வாயில வர எச்சல் அல்ல, அது நீர், உமிநீர். அதனால எதையோ ஒன்று நம்ம பட்டிக்கிறோம், எதையோ ஒன்று நம்ம அறிவு கட்டின மாதிரி எடுத்துக்கிறோம், நம்ம அறிவு கட்டின மாதிரி பேசுறோம். புரியல, அதனால புரியாது. ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா அவங்க பெரிய கஷ்டப்பட்டுன்னு சொல்லிக்கிறாங்க, நமக்கு தான் ஈஸியாக எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அதை கூட புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை நமக்கு. அதனால இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். அது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம். அப்புறம் தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்குல்ல? சரி. மனுஷனுக்கும் அதே மாதிரி 3 கண்ணு இருக்கு. சரி. ஆனால் அதில் வந்து 2 கண்ணு வந்து மனுஷனால பார்க்க முடியுது, 3வது கண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது இது பண்ணுறாங்க. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்க்க முடியாது. ஏன்னா ஏமாத்துற வேலையெல்லாம் நான் பண்ணுறது இல்லை. இப்போ கல்யாணம் காட்சி ஆகலைன்னா நீ 3 கண்ணை பார்க்கலாம். சரி. உனக்கு கல்யாணம் காட்சி ஆகி குழந்தையெல்லாம் பெற்று போட்டு மனசெல்லாம் அது மேலே வச்சு போட்டு 3 கண்ணை பார்க்க எங்கள் மனசு இல்லை அதுக்கு கேட்கல. ஆனால் தேங்காயில் வந்து 1 கண்ணு மட்டும்தான் அப்படி சும்மா அப்படி சாவியை வச்சு தோண்டினா கூட வந்து எல்லாம் 3 கண்ணையும் நோண்டினா வந்துடும். 3 கண்ணு வரமாட்டேன். வரும். நீ சரியாக நோண்டி இருக்க மாட்டேன், அதுக்குள்ள சாவி மக்கியா போயிட்டு இருக்கோம். அதனால 3 கண்ணுமே ஓட்ட விடும். அதனால 2 புறக்கண்ணால அகக்கண்ணை திறக்கணும். அதுதான் ஞானக்கண். அதுக்கு பேர் 10வது வாசல்னு பேர். அந்த 10வது வாசலை திறக்கணும்னா மனமற்ற நிலையில் தான் திறக்கும். அது மனம் இருக்கிற வரைக்கும் திறக்காது. நம்ம வீட்டு மேலே மனம், பொண்டாட்டி மேலே மனம், சொத்து மேலே மனம், பிள்ளைங்க மேலே மனத்தை வச்சுட்டு 3வது கண்ணு எங்கே போய் தர்றது? 30வது கண்ணு கூட தெரியாது நமக்கு. அதனால மகானையும் நம்மளையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது, தவறு. அது ஒப்பிட்டவே இல்லை சாமி. இல்லை, அவங்க சொன்னாங்க 3வது கண் இருக்குது, 3வது கண் திறக்கணும், 3வது கண் திறந்தா அது ஞான கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. மனுஷனால முடியாது. அது
அதனால அவர் திறந்தாருங்க. ஏங்க என்னால் முடியாது, உன்னால் முடியாது. ஏன்னா அவன் கல்யாண காட்சியில் கடவுளே வாழ்க்கைன்னு வாழ்ந்தவன், நீ குடும்பமே பொண்டாட்டியே வாழ்க்கைன்னு வாழறவன். உனக்கும் அவங்களுக்கும் ஏராளமான வித்தியாசம். அதனால தெரிஞ்சிக்க முயற்சிகள் பண்ணுங்க, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பாவனைகள் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் அது மாதிரி இப்போ கூட அந்தம்மா பெங்களூர்ல வந்து கால் வராதுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் பச்சை போட்டு நல்லா ஆக்கிடலாம், ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடிடலாம். ஏமா இந்த மாதிரி கற்பனைக்கு. அதனால தான் சொல்கிறது, வாழ்க்கைன்றது பலவிதமான வாழ்வுகள் இருக்குது. எது நிஜம்னு ஆராயிறது தான் யோகம், எது பொய்ன்னு தூக்கி போடுறது தான் யோகம். ஆனால் யோகத்துக்குள்ளே இருந்துன்னு பொய்யான விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அவங்களுடைய இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய பேருக்கு அதையெல்லாம் நடக்குமா? இப்போ ஒரு அம்மா ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணாங்க, நல்ல வசதியான வீடு. அவங்க கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு பண்ணிவிட்டு, வீடு வாங்கிட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம், ஒரு குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு குலதெய்வ சாமி கும்பிட காரில் போயிருக்கிறாங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் காலி. அம்மாவுக்கு இடுப்பு ஒழிஞ்சு போச்சு. பொண்ணுங்க படித்த பெரிய பசங்க, வயசு பசங்க கண்ணு தெரியாத போயிடுச்சு. இப்போ இந்த குலதெய்வம் கொன்னுதா? யார் கொன்னது இவங்கள? அப்போ இந்த குலதெய்வம் கொலை பண்ணிக்கிட்ட காப்பாற்றி இல்லை இருக்கணும். அப்போ ஏன் காப்பாற்றல? நல்ல விஷயத்துக்கு தானே, அதை கும்பிட தானே போனாங்க. அதை ஒன்றும் அடிக்க போல திட்ட போலையே. ஆனால் அவங்க இந்த மாதிரி விபத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த ஊனமானவங்க செத்து போனவங்க செத்து போயிட்டாங்க, 1-2 ஊனமாக இருக்கிறது அந்த வீட்டில் இருக்க முடியல. இந்த வீடு வாங்கினால தான் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சுட்டான். வீடு தனி ஒரு வீடாக இருந்தால் பரவாயில்ல, விற்று போட்டு போடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட் அது. அந்த வீடு என்ன பண்ணோம்? நம்ம செய்த கர்ம வினைகள் நம்ம அனுபவிக்கிறோம். கடவுள்ன்றது நீ தான். ஆனால் இந்த கடவுள்ன்ற ஒரு பொருள் என்ன பண்ணிக்குது? உடல்ன்ற ஒரு முகமூடி போட்டுக்கினுக்குது. கடவுள்ன்றது உடல் என்ற ஒரு முகமூடி போட்டுக்கினுக்குது. இந்த உடல் என்ற முகமூடி போட்டுக்கிறதால இந்த உடல் என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உறுப்புகளும் ஒவ்வொரு விதமான சலிப்புகளும் இருக்குது. இது சில பேர் கடைசி வரைக்கும் ஒரு 50-60 வயசு வரைக்கும் வேலை செய்தான்னா கூட அவனுக்கு ஒரு எலும்பும் தேயாது. சில பேருக்கு என்ன பண்ண ஒரு 30 வயசுலேயே எலும்பு தேஞ்சு போய் முட்டி வலி, கால் வலி, கை வலி வந்துடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளே கிடையாது. கடவுள் ஒரு முகமூடி போட்டுங்கிறாரு. அந்த முகமூடி தேயுது, அந்த முகமூடி உரப்பா இல்லை, அதனால இந்த உபாதைகள் ஏற்படுது. இதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? எனக்கு புரியுது சாமி, அவங்க சொன்னாலும் புரிஞ்சு மற்றவங்களுக்கு புரியட்டும், புரியா பண்ண போட்டோம். நீ அனுபவிக்கிறது துன்பத்தை நீ உணர்ந்தால் உண்மை தெரியும். இன்னொருத்தரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஏன் அவங்க உனக்கு சொல்றாங்கன்னா நீ போய் அவங்களாண்ட கதை சொல்றது. நான் 100 நாள் வேலைக்கு போறேன், அவங்க வந்து இல்ல நீ பச்சை போட்டியா? போட்டேன்னு சொல்லி ஆமா, பச்சை போடு, சிவப்பு போடு, வெள்ளை போடு, எல்லாத்தையும் போட்டு உட்காந்து இன்னொரு வாரமும் வந்து கேட்டாங்க வீட்டாண்ட. போட்டேன், இந்த வாரமும் 3 வாரமும் 2 இன்னும் ஒரு ஆமா. இனிமேல் உனக்கு சாவே கிடையாது. ஏன்னா பச்சை போட்டாச்சா? ஏன்னா மரணமே வராதுமா பச்சை போட்டுட்டா. நானும் பச்சை போட எங்கெங்கேயும் சுத்தி பார்க்குறேன், ஒருத்தன் கூட எனக்கு பச்சை போட மாட்டுறாங்க. எனக்கு தெரியுது சாமி, அவங்க வந்து எங்க வீட்டாண்ட தேடி வந்து நீ போட்டேன் இந்த வாரம். இந்த முட்டாள்தனத்தில் மூழ்கி போற மக்கள் உண்மை எது பொய் எதுன்னு சிந்திச்சு பார்க்குற ஆற்றல் கிடையாது. எது கேட்டாலும் எங்க முன்னோருங்க செய்தாங்கங்கன்னா அதை தாங்க நாங்கள் இப்போ பின்பற்றி வரேன்னுவாங்க. இந்த மாதிரி பொய் பேசக்கூடாது. ஏன்னா முன்னோருங்க வாழ்ந்த காலங்கள் வேற. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க கோமணம் கட்டியிருந்தாங்க, குடிமி விட்டுருந்தாங்க. நீ ஏன் கிராப் கட்டின்னு பேண்ட் ஷர்ட் போட்டுங்கிற சொல்லு? அவங்க ஜாக்கெட்டு போடாத புடவை கட்டியிருந்தாங்க. நீ சிங்காரிக்கிற பிரேசர் பாடி போட்டு ஏன் பண்ணுற? அப்போது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாற்றிக்கினே வரும்போது இதையும் மாற்றணும். இதை மட்டும் மாற்றாத மற்றதெல்லாம் மாற்றிக்கணும். முன்னோர்த்துங்கன்னு முன்னோர்ந்தவங்க மேலே பழி போட்டுன்னுக்கிற மாதிரி என்ன தப்பு இல்லை? அது எனக்கு பிடிக்கலங்க, நான் செய்தேங்க, எனக்கு பிடிச்சது நான் செய்தேங்கன்ட்டா தீர்ந்து போச்சு. இது ஏன் முன்னோருக்கு மேலே பழி போடணும்? இன்றைக்கி எல்லாரும் இந்த முன்னோருக்கு மேலே பழி போட்டுன்னுக்கிறாங்க நான் செய்கிற தவறுக்கெல்லாம். அது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அறியாமை. பச்சை போட்டாலும் செவப்பு போட்டாலும் அந்த ஊரில் சாவு நடக்கலையா? சொல்லிட்டேன் சாமி, நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியுது நம்மளுடைய கர்மம். நான் என்ன சொல்கிறேன், இந்த 100 நாள் வேலை தான் சொன்னால் ஒரு 12 ரகசியங்களில் சொல்கிறான் சாணக்கியம். ஒரு பெண்ணுக்கிட்ட எது எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு 12 ரகசியங்களில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான்.
இதையெல்லாம் வந்து ஒரு பெண்கள் கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அது உன் உயிருக்கே கூட ஆபத்தாக வரும் அப்படின்னு அவன் சொல்லி வைக்கிறான். இது எதுக்குன்னு சொன்னால், இந்த பொம்பளைங்க 10 ஆம்பளைங்க ஒன்று கூடிக்கினான்னு வச்சுக்கோ, அவன் என்ன பேசுவான், அந்த குடியை பற்றி பேசுவான், இல்லை சினிமாவை பற்றி பேசுவான், இல்லை நாடகத்தை பற்றி பேசுவான், இல்லை அந்த பொண்ணை பற்றி பேசுவான். இப்படியே ஆம்பளைங்க பேசி காலம் நேரம் போகும். ஆனால் அந்த பொம்பளைங்க 10 பேர் கூடிக்கினாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன சாமி கும்பிட்ற, உங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, நல்லா வச்சுக்கிறாரா கெட்டதாக வச்சுக்கிறாரா, ராத்திரி என்ன புழக்கிறாரா, இதெல்லாம் கேட்டணும் விசாரிச்சுன்னு உட்காந்துப்பாங்க. அந்த இடத்துல போய் நீ சொல்கிறது, இந்த மாதிரிம்மா எனக்கு முட்டி வரலம்மா, கால் வரல, கை தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ பச்சை போடு சிவப்பு போடு, பச்சையும் சிவப்பும் குத்துனீங்கன்னா உன் பக்குவம் ஆகிடும் உன் கை கால் அப்படின்னு அவங்க ஊங்கிட்ட புழுவுது. இதை மாதிரி நடந்துங்கம்மா. போறோம், நம்ம வெளியே போனாலும் சரி, நம்ம அதெல்லாம் எதுவும் நினைக்கிறது இல்லை. வெளியே வரவங்க, ஐயோ இவங்க வந்துட்டாங்க, உடனே போய் வீட்டுக்குள்ள வந்து இதை தான் நேற்று கூட சொன்னேன், இவங்க வருவாங்க, அதனால இது போல ஆச்சு. நேற்று கூட அதை தான் சொன்னேன், நேற்று கூட அதை தான் பேசினேன் மீடியாவில். ஒரு பொண்ணு, ஒரு அம்மா வீட்டிலேருந்து விடோ, அவங்க வராங்க, நானும் எதிர போகிறேன். நான் அவங்க வர்றதை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிக்கின்னு வர்றது, பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஏற்றான், அதாம்மா இந்த தண்ணி ஏற்றணுன்றது, அப்புறம் குடிச்சிட்டு உட்காந்துங்கிறது, அவங்க போன உடனே போகிறது. இதனால் என்னடா வரும், என்ன வரும்? உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு நீ போகிற, கார் ஆக்சிடெண்ட் நடக்குது. உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு போகிற, மிலிட்ரியில் செத்து போகிறான். உன் பொண்டாட்டியை எதிரவான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி நாட்டுக்கு போனாக்கா அங்கே ஃப்ளைட்டை எரிஞ்சு போகுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தருடைய மனம் வருந்துமே, அவங்க மனம் வருத்தப்படுமே, நம்ம திரும்பி வந்தோமா அப்படின்னு எவன் ஒருத்தன் யோசிக்கிறானோ அவன் மட்டும்தான் கடவுளை கும்பிட தகுதி உள்ளவன். மற்றவங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டு இவன் இதெல்லாம் பெரிய அறிவாளித்தனமாக செய்கிறவன் கடவுளை கும்பிடுவ தகுதி இல்லாதவன். ஏன்னா இவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் விடோ ஆகும், இவன் அம்மாவும் ஒரு நாள் விடோ ஆகும். அப்போ உன் பொண்டாட்டி உன் அம்மா விடோவாச்சுன்னா உன் அம்மா எதிர வரமாட்டியா? அடுத்த பொண்டாட்டி மட்டும் வரக்கூடாதா? தவறான எண்ணங்கள். உன் விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ, நீ யார் வரலனாலும் ஒரு ரோட்டில் போயினோட பாம்பு கட்சி எடுத்து விடுவேன். யாருமே வரல, எதிர வரல, யார் வந்தாலும் வரலனாலும் நீ பாட்டுக்கு போயினேன்னா கல்லீச்சு வந்து செத்து விடுவேன். ஆனால் ஒரு விடோ பொம்பளை வந்தாலும் உனக்கு நடக்காத காரியங்களை கூட நடந்து கொடுக்கும். உன் மனசை பொறுத்து தான் அதெல்லாம். இது அதை நீ பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. அந்த நாய் அப்படித்தான் அப்படின்ட்டு போ. ஏன் சொல்கிறேன்னா, உன்னால் யாருக்கும் எந்த தீமையும் வராது. அவங்க மனசில் ஏற்படுற தீமை அவங்களுக்கு உண்டாக்கிடும். அதனால் நீ அதை பற்றியே கவலைப்படாத, உன் வேலையை நீ செய்து போ. நீ கடவுள் சாட்சியாக போ. ஏன்னா கடவுள் சத்தியத்தில் இருக்கிறான், நீ சத்தியமாக நட, அதுதான் உண்மை. அவன் பொய்யான நம்பிக்கையில் போனான்னா பொய்யாவே போட்டோம்.